ஹாய் டே லெவல் மினி விலாக் பார்த்துடலாமா? ஸ்பீடாக போயிடுச்சு. காலையில் எழுந்தோடனே ஹஸ்பண்ட்க்கு பிளாக் டீ போட்டு கொடுத்துட்டேன். அப்போ அம்மாவும் சொன்னாங்க எனக்கும் பிளாக் டீ போதும்னால அவங்களுக்கும் பிளாக் டீ போட்டு கொடுத்துட்டேன். அவங்க 2 பேருக்கு பிளாக் டீ போட்டு கொடுத்துட்டு பாப்பாவுக்கு பால் காய்ச்சிட்டு ஆற்றி கொடுத்துட்டேன். அப்புறம் அப்போ சுட்டுக்கலான்னு மாவு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்போ தான் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி வச்சுட்டு இன்னொரு பக்கம் சட்னிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி மட்டும் வச்சுட்டு பாப்பாவுக்கு கூழ் கிண்டிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சத்து மாவு கூழ் காலையிலத்துக்கு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. அது ஒரு பக்கம் கூழ் கிண்டிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் சட்னியும் தாளிச்சிட்டு நானும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டோம். எல்லாருக்கும் அப்போ ஊற்றி கொடுத்தாச்சு. அப்போ சூப்பராக வந்துருந்துச்சு. பாப்பா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது கிளம்புனா குட்டு வழக்கையெல்லாம் சோகமாயிருவாங்க. அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு போகிறக்கே நேரம் ஆயிரும். பாயெல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தனியாக வெளியே இறங்கினோடனே நல்லா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் டிமார்ட்குள்ளே போயிட்டு திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் அம்மா எடுத்தாங்க. நான் வந்து கொஞ்சம் கண்ணாடி பாத்திரங்கள் எல்லாம் நான் வாங்கினேன். எனக்கு இல்லைனாலுமே அது ரொம்ப பிடிக்கும். இந்த கல்யாணம் ஆகி எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு கேட்கும்போது கண்ணாடி பாட்டில் தான் வேணும்னு வாங்கினேன். நாளைக்கு வீடியோவில் என்னென்ன வாங்கினேன்னு காட்டுறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டீ குடித்தோம். ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்க. இங்கே மழை வேறு, திருப்பூரில் மழை வேறு வந்துருச்சு. மேகமூட்டம் வந்து அப்புறம் மழை வந்துருச்சு. அப்புறம் நான் வாங்கினதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டு வந்து தக்காளி சாப்பாடு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு தூங்கிட்டோம். தேங்க்யூ.